ஹாஸ்பிட்டல்ல நம்ம மல்லி இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஆக்ஸிஜன் மாஸ்க் எல்லாம் வச்சு நம்ம மல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மூச்ச வந்து திருப்பி குடுத்துட்டு இருக்காங்க. அதாவது எவ்வளவோ பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு பக்கம் ரஞ்சிதாவும், ராஜசூரியும் வந்துட்டு எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, மல்லிய வந்து தீர்த்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பல சம்பவங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம மல்லிய ஸ்டோர் ரூம்குள்ள அனுப்பிச்சு கடைசியில அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அங்க இருக்க டஸ்ட் அலர்ஜி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரூம்குள்ள காத்தே இல்லாததுனால அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, மயக்கம் போட்டு விழுந்து சாகக்கூடிய நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. நம்ம விஜய் இருந்துட்டு கடைசி நேரத்தில தான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லயே சேர்த்தாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு ட்ரீட்மெண்ட்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. நம்ம மல்லிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாரி நினைச்சிட்டு இருக்கப்போ, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ஸிஜன் பற்றாக்குறை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுது. ஒரு பக்கம் நம்ம மல்லி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப வந்து மூச்சு வாங்க ஆரம்பிச்சுறாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம மல்லி இப்போ சுயநினைவிலே இல்ல. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற நர்ஸும் இருந்துகிட்டு என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர கூப்பிடுறதுக்காக ஓடோடி போக ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சீரியஸா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா கிடையாது. அதாவது அவங்க மூச்சு திணறல் ஏற்பட்டதுனால, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் வந்துட்டு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சி ஆயிட்டு இருந்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் நம்ம மல்லி துடிக்கிறத பார்த்து, நம்ம விஜய் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. டாக்டர சீக்கிரமா வர சொல்லுங்க அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா கத்திக்கிட்டு, இப்போ நம்ம மல்லிய காப்பாத்தியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல, இவ்ளோ பெரிய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, செஞ்சுகிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம மல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ரஞ்சிதாவும், ராஜேஸ்வரியும் வந்துட்டு கொல்றதுக்காக தான் இவ்ளோ பெரிய பிளான பண்ணியிருப்பாங்களா? அப்படின்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஏது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, தெளிவா தெரிய வரும். அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரஞ்சிதாவும், ராஜேஸ்வரியும் வந்துட்டு அடுத்தடுத்த வேலைகள வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு, நம்ம மல்லிய எப்புட்றா தீர்த்து காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு சரியான சந்தர்ப்பமும் அமைஞ்சுச்சு. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டோர் ரூம்க்குள்ள இந்த ரஞ்சிதா மாட்டிக்கிட்டு, அங்க வந்து பார்த்தீங்கன்னா சாகுற நிலைமை இதுக்கு முன்னாடி அவளுக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு பிளான அவ சிறப்பா வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்கா. நம்ம மல்லிய வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்து கட்டணும் அப்படின்றதுக்காக. அதே மாதிரி நம்ம விஜயும் வந்து பார்த்தீங்கன்னா, மல்லிய கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டா கண்டுபிடிச்சிருந்தாரு அப்படின்னா கூட, நம்ம மல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்நேரத்துக்கு பரலோகம் போய் சேர்ந்திருப்பாங்க. இந்த ரஞ்சிதாவுக்கும், ராஜேஸ்வரிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். ஏன்னா, இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி தானே வந்து இந்த வீட்ல இருந்துகிட்டு, இந்த வீட்ட ராஜ்யம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சிட்டு இருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாமே பக்காவா நடந்துட்டு இருக்கு இவங்களுக்கு ஏத்த மாதிரி. ஆனா, நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது வரைக்கும், நம்ம மல்லிக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஹாஸ்பிட்டல்ல போய் அதாவது ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து, மல்லிய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம காப்பாத்தி கொண்டு போணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி இப்படி உயிருக்கு போராடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. ஒரு பக்கம் டாக்டர்லாம் வந்து மறுபடியும் செக் பண்றாங்க. நம்ம விஜயம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் என் மல்லிய வந்து காப்பாத்தி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் கிட்டயும் கேட்குறாங்க. ஒரு பக்கம் அந்த கடவுள் கிட்டயும் கேட்டுட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.